அம்மன் பத்திரமா பாத்துக்க சொல்லி என் கையில ஒப்படைச்ச குழந்தை மாயம்மா மறைஞ்சு போச்சே. அம்மா தாயே, இது என்ன சோதனை? கனவு. இந்த நேரத்துல இப்படி ஒரு கனவு வந்திருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்? ஒண்ணுமே புரியலையே. தம்பி வீட்டுல வேற 3 மருமகள்களும் மாசமா இருந்தாங்க. டெலிவரி ஆயிடுச்சான்னு தெரியலையே. குடும்பத்துல குழந்தைங்க பிறக்க போற நேரத்துல இப்படி ஒரு குழந்தை கனவு வந்திருக்கு. காலையில ஜெகதீஷ்க்கு போன் பண்ணி கேட்கணும். The mobile number you have dialed is currently not reachable. ஜெகதீஷ் மொபைல் நாட் ரீச்சபிள்னு வருது. The mobile number you have dialed is currently not reachable. பிஸியா இருப்பானோ? ஜெகதீஷ் சூர்யா ஏதாவது ஆபீஸ் மீட்டிங்ல இருக்கலாம். ஹாசினி வீட்ல தானே இருப்பா. அவளுக்கு கால் பண்ணி பேசுறேன். யாரு கால் பண்றது? சாமுண்டீஸ்வரி பெரியம்மாவா? இவங்க எதுக்கு கால் பண்றாங்க? ஹலோ பெரியம்மா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம் பெரியம்மா. எனக்கு பையன் பிறந்திருக்கான். அவனுக்கு ஹர்ஷவர்தன் பேர் வச்சிருக்கோம். அப்படியா? ரொம்ப சந்தோஷமா. ஆமா, குழந்தை எப்ப பிறந்தது? ஏன் யாரும் எனக்கு போன் பண்ணல? அது பெரியம்மா, அது ஆமா, உனக்கு குழந்தை பிறந்துடுச்சுன்னா மாரி ஸ்ரீஜாவுக்கும் குழந்தை பிறந்திருக்குமே. அவங்க 2 பேருக்கும் என்ன குழந்தை பிறந்திருக்கு? ஹாசினி, லைன்ல இருக்கியா? என்ன பதிலே காணும்? இருக்கேன் பெரியம்மா. அப்புறம் ஏன் பதில் சொல்லாம அமைதியா இருக்க? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. அது பெரியம்மா, பெரியம்மா வீட்ல என்னென்னமோ நடந்து போச்சு. அது எப்படி நான் உங்ககிட்ட சொல்றதுன்னு தெரியாம தான் முழிச்சிட்டு இருக்கேன். என்ன நடந்துச்சு? ஒண்ணு விடாம சொல்லு. பெரியம்மா, ஸ்ரீஜா இருக்கால, அவ அவ கர்ப்பமே இல்ல பெரியம்மா. என்ன? ஸ்ரீஜா கர்ப்பமே இல்லையா? நீ என்ன சொல்ற? ஆமா, உங்க மருமக ஸ்ரீஜாவோட குழந்தை எங்க குழந்தை? என் பேரு ஸ்ரீஜா, இவர் பேரு தினேஷ். இந்த பேரு ஒற்றுமையை யூஸ் பண்ணி கர்ப்பமே ஆகாத உங்க மருமக என் வீடு தேடி வந்தாங்க. அபார்ஷன் பண்ண வேண்டாம், அந்த குழந்தைய பத்தி என்கிட்ட கொடுங்க, என் வாழ்க்கையை காப்பாத்தீங்கன்னு கெஞ்சினாங்க. மாறி காட்டம்மனு கும்பிட சூரிய மாமா கூட ஏற்காடு போயிருந்தா. அந்த ஏற்காடுல தான் மாரிக்கு குழந்தை பிறந்துச்சு. ஆனா அந்த குழந்தை இப்ப வீட்ல இல்ல பெரியம்மா. என்ன? மாரியோட குழந்தை வீட்ல இல்லையா? ஆமா பெரியம்மா. சாஸ்திரி குழந்தையதா தான் குழந்தையாவே நினைச்சு பாசத்தை காமிச்சு அவ ஆறுதல் அடைஞ்சிட்டு இருக்கா. அதுக்கும் அவளுக்கு கொடுப்பு நல்ல பெரியம்மா.
நாளைக்கு அந்த குழந்தைய சாஸ்திரி கிட்ட திருப்பி கொடுக்கணும். இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு. ஜெகதீஷ் ஏன் எனக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணல? ஆ, ஆ, இப்ப நான் அவனுக்கு ஃபோன் பண்ணேன், நாட் ரீச்சபிள்னு வருது. பெரியம்மா, மாமாவும் இப்ப வீட்ல இல்ல. அவரை ஹாஸ்பிட்டல்ல இருந்து யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க. என்னது? ஜெகதீஷ ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிட்னாப் பண்ணிட்டாங்களா? அவனுக்கு என்னாச்சு? ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்காக போனான்? என்ன எதுக்கு யாருன்னே தெரியல. ம், ம், மாமாவை கொலை பண்றதுக்காக துப்பாக்கியால ஷூட் பண்ணிருக்காங்க. ட்ரீட்மெண்ட்காக ஹாஸ்பிட்டல்ல இருந்தவரை யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க. இது வரைக்கும் மாமாவை பத்தி எந்த தகவலும் தெரியல பெரியம்மா. இந்த மாதிரி சூழ்நிலையில நாங்க எல்லாரும் இருக்கிறதால உங்களுக்கு யாரும் ஃபோன் பண்ணல. சரி, போன வை. சரி. என்ன பண்றது புரியல. இந்த குழந்தை எக்காரணத்து கொண்டும் உன் வீட்டை விட்டு போக கூடாது. பத்திரமா பாத்துக்கோ. வாங்கிக்க. மேடம், ப்ளீஸ் மேடம், என் தங்கச்சிக்கு என்னாச்சோ ஏதாச்சோ தெரியல. நைட்டு ஃபுல்லா அவ பார்க்ல தனியா இருந்திருப்பா. எங்கேயும் போயிருந்திருக்க மாட்டா. நான் போய் பார்த்துட்டு கூட்டிட்டு வந்துடுறேன் மேடம். என்னது? தங்கச்சியை கூட்டு வரணுமா? கோர்ட்டுக்கு கூட்டு போனோம். அதுக்கு ரெடி ஆயிரு. மேடம், என் தங்கச்சி என்ன ஆனான்னு தெரியல மேடம். கொஞ்சம் வெளியில விடுங்க மேடம். நான் போய் பார்த்து கூட்டிட்டு வந்துடுறேன் மேடம். ப்ளீஸ் மேடம். நீ சொல்றதெல்லாம் உண்மையா பொய்யான்னு கூட தெரியல. உன்னை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்த நேரத்துல இருந்து இதையே தான் சொல்லிக்கிட்டு இருக்க. அதெல்லாம் விட முடியாது. மேடம், 16 வயசு சின்ன பொண்ணு மேடம். அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா பயமா இருக்கு. ப்ளீஸ் மேடம், என்ன விட்டுருங்க மேடம். உன் பிரச்சனைய கோர்ட்ல போய் சொல்லுமா. கோர்ட் பாத்துக்கோ. கோர்ட்டுக்கு போக ரெடி ஆயிரு. மேடம், ப்ளீஸ் மேடம். இது எந்த ஏரியானே தெரியலையே. அக்காவை வேற காணோம். அக்கா எங்க தான் போயிருப்பாங்க? ஒரு நாள் கூட அக்கா என்னை விட்டு பிரிஞ்சதே இல்ல.
ஐயோ ஐயோ இங்க பாருமா பாப்பா, என்னாச்சு? பாப்பா என்ன பாரு, எழுந்திரிமா. அம்மா எழுந்திரிமா பாப்பா. இந்த பொண்ணு யாருன்னே தெரியலையே, நம்ம ஏரியாவுக்கு புதுசால இருக்கு. எங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. இந்த பொண்ணை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம். உங்களுக்கு தெரிஞ்சவங்களா? தெரிஞ்சவங்க எல்லாம் இல்லங்க, ஏதோ சின்ன பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்திருக்கா, வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியுமா? கொஞ்சம் புடிங்களேன். ஏதாவது பிரச்சனை ஆயிடு போது மாதிரி. உதவி செய்யறதால என்னங்க பிரச்சனை? அப்படி ஏதாச்சும் வந்தா நான் பாத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஒரு கை புடிங்க, வாங்க புடிங்க. பாத்து பாத்துக்குங்க. மெதுவா மெதுவா. என்னாச்சு மாறி? பாப்பா என்ன பாருமா, இங்க பாருமா. என்னாச்சு மாறி? யார் இது? யாருன்னு தெரியலக்கா, தெருவுல மயங்கி விழுந்துட்டா. ஸ்ரீஜா போய் தண்ணி எடுத்துட்டு வாயேன். சரி. ஹாசினி என்னாச்சு? யாருன்னு தெரியல, தெருவுல மயங்கி விழுந்த ஒரு பொண்ண மாறி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கா பெரியம்மா. ஐயோ, இங்க பாருமா. மாறி இந்தா. குடு. எழுந்திரிமா, பாத்து மெதுவா மெதுவா. ஒண்ணும் இல்ல. குடிக்க தண்ணி குடு. இந்தாங்க. இந்தா தண்ணி குடி குடி. இந்தா. பயப்படாதம்மா, உனக்கு ஒண்ணும் இல்ல. அம்மா நீ யாரு? உங்க வீடு எங்க இருக்கு? அம்மா உன்னோட பேர் என்ன? என்ன பேரை கேட்டா அந்த பொண்ணு ஏதோ ஜாட காட்டுது. பேச வராது போல இருக்கு, அதத்தான் சொல்லுது. ஓ, ஏய் நீ எங்கம்மா இங்க? அம்மா உன் அக்கா எங்க? ஹஸ்பண்ட் சார், இந்த பொண்ணு உங்களுக்கு தெரியுமா? நல்லா தெரியும் மாறி, வெண்ணிலாவோட தங்கச்சி தான் இந்த பொண்ணு. என்னது, வெண்ணிலாவோட தங்கச்சியா? ஆமா. உன் அக்கா வெண்ணிலா எங்கம்மா? வீட்டை விட்டு வெளியே வந்துட்டீங்கன்னு வரைக்கும் புரியுது, அதுக்கப்புறம் புரியல. சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருக்காங்க, அவங்க யாரும் இடம் கொடுக்கல. பசிக்குதுன்னு சொல்லிருக்கா. இவ அக்கா பார்க்ல உட்கார வச்சுட்டு போயிருக்கா, திரும்ப வரவே இல்லையா? அப்படிதானேம்மா? அக்காவை நினைச்சு கவலைப்படுறா. கவலைப்படாதம்மா, நான் போய் உன் அக்காவை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரேன். நீ இங்கே இரு. மாறி, அவளை பத்திரமா பாத்துக்கோ. நான் போய் வெண்ணிலாக்கு என்ன ஆச்சுன்னு பாத்துட்டு வந்துடுறேன். சரிங்க சரி, ஹஸ்பண்ட் வரேன். சார். நீ உட்காருமா. ஸ்ரீஜா, நேத்துல இருந்து இந்த பொண்ணு சாப்பிடாம பசியோட இருந்திருக்கா, அதான் மயக்கம் போட்டு விழுந்திருக்கா. முதல்ல ஜூஸ் போட்டு கொடு, அப்புறமா சாப்பாடு சாப்பிடு. ஹாசினி அக்கா, குழந்தை அழுது, போய் பாக்குறீங்களா? பாக்குறேன்.
இந்தாங்க. குடிமா. குழந்தைய கொடுங்கக்கா, கொடுங்க. இந்தா. அந்த அக்யூஸ்டே கூட்டு வாமா. சரிங்க மேடம். வா. உன்னை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போனோம். சொன்னா கேளுங்க மேடம். இப்ப நீங்க என்ன கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போய் ஜெயில கொண்டு போய் அடைச்சிட்டீங்கன்னா என் தங்கச்சி அனாதை ஆயிடுவா. என்ன விட்டு அவளுக்கு வேற யாரும் இல்ல. 16 வயசு சின்ன பொண்ணு, வாய் பேச முடியாத பொண்ணு. எங்க என்ன பண்ணிட்டு இருக்காளோ உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். எனக்கு என்ன தண்டனை வேணாலும் வாங்கி கொடுங்க. அதுக்கு முன்னாடி என் தங்கச்சிய கண்ணுல பார்க்காம நான் கோர்ட்டுக்கு வர மாட்டேன். கோர்ட்டுக்கு கூட்டு போற நேரத்துல இப்படி அழுது அடம் பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், லத்தியாலையும் அடிச்சு கொன்னுடுவேன். என்னோட பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு. நான் இவ்ளோ தூரம் கெஞ்சி கதறேன், என் மேல கொஞ்சம் கூடவா இறக்கம் காட்ட மாட்டீங்க? மேடம், நீங்க ஒரு லேடியா இருந்துகிட்டு நான் சொல்றத புரிஞ்சுக்காம இருக்கீங்களே, அதுதான் மேடம் கஷ்டமா இருக்கு. அப்படியே பெரிய யோகிய சிகாமணி மாதிரி பேசாத. பண்றதெல்லாம் உருட்டு, மிரட்டு, திருட்டு, பொய், பித்தலாட்டம். இதுல இவளுக்கு இறக்கம் கட்டலையா? இறக்கம். அப்படியே உருக்கமா பேசி நடிக்கிறத நினைச்சு எனக்கு கொலவெறிய ஏத்தாத. கோர்ட்டுக்கு நேரமாச்சு, வந்து தொலை. கான்ஸ்டபிள்ஸ், இவளை கொண்டு போய் ஜீப்ல ஏத்துங்க. ஆமா, ஓகே. நான் 2 நிமிஷத்துல வந்துடுறேன். வா. ஓகே மேடம். ப்ளீஸ் மேடம். வாமா. மேடம். வா. மேடம், மேடம் ப்ளீஸ் மேடம். இப்ப முடியாது சார், ஒரு முக்கியமான கேஸ், அதான் கோர்ட்டு கூட்டு போயிட்டு இருக்கோம். சரி, நான் அப்புறமா கூப்பிடுறேன். ஹலோ சூர்யா சார், வாங்க வாங்க. ஹாய் மேம். ஹாய். ஏதோ அவசரமா கிளம்பிட்டீங்க போல இருக்கு. ஆமா சார், ஒரு அக்யூஸ்ட கோர்ட்ல கொண்டு போய் ப்ரொடியூஸ் பண்ணனும். ஓகே. நீங்க என்ன வேலையா வந்தீங்க? அது ஒரு மிஸ்ஸிங் கேஸ் ஃபைல் பண்ணி சீக்கிரமா கண்டுபிடிச்சு கொடுக்கணும். யார் சார் காணாம போனாங்க? எனக்கும் என் ஃபேமிலிக்கும் ரொம்ப வேண்டியவங்க. பேரு வெண்ணிலா. என்ன பேர் சொன்னீங்க? வெண்ணிலா மேம். சூர்யா சார். மா, காரமா. எங்க போற? எனக்கு தெரிஞ்சவங்க. சூர்யா சார். ஏய் வெண்ணிலா, உன்னை கண்டுபிடிச்சு கொடுக்க சொல்லிதான் நான் இன்ஸ்பெக்டரை பார்க்க வந்தேன். அந்த கடவுள் தான் சார் உங்களை இங்க அனுப்பி வச்சிருக்காங்க. இந்த வெண்ணிலாவியா? இவ பெரிய பிக் பாக்கெட் அக்யூஸ்ட் சார். இல்ல மேடம், அதையெல்லாம் விட்டுட்டு இவங்க திருந்தி வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. போய் சொல்லி நம்ப வைக்கிறதுல
இவ பெரிய கேடி சார். இவ சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. இல்ல மேடம், நான் நேர்ல பார்த்ததான் சொல்றேன். என்ன சார் சொல்றீங்க? நேத்து மதியானம் கூட ஒருத்தங்கிட்ட பிக் பாக்கெட் அடிச்சு கையும் களமா மாட்டிக்கிட்டா சார். அதனாலதான் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தோம். இல்ல சார், நேத்து மதியானம் என் தங்கச்சி பசி தாங்க முடியாம துடியா துடிச்சிட்டு இருந்தா. காசு இல்லாம சாப்பாடு கொடுக்க மாட்டேன்னு கடைக்காரர் சொல்லிட்டாரு. ஒரு பொறுக்கி அதை பார்த்துட்டு நான் வேணா சாப்பாட்டுக்கு காசு தரேன், என் வீட்டுக்கு வந்து 1 மணி நேரம் இருந்துட்டு போன்னு சொன்னான். பலார்னு அவனை அடிச்சிட்டேன் சார். அந்த நேரம் பார்த்து போலீஸ் ஜீப் வந்ததும் பிளேட் அப்படியே மாத்தி என்ன மாட்டி விட்டுட்டா சார் அந்த ராஸ்கல். மேடம், நான் அடிச்சு சொல்றேன் மேடம். தப்பு பண்ணது வெண்ணிலா இல்ல, அந்த பொறுக்கி தான். நீங்க வேணா அவனை விசாரிங்க, உண்மையை கக்கறானா இல்லையான்னு பாருங்க. ஒரு ஆணோ பெண்ணோ 1-2 முறை திருடுனா கடைசி வரைக்கும் திருடிக்கிட்டே தான் இருக்கணுமா? திருந்தி வாழக்கூடாதா? இல்ல வாழ முடியாதா? வெண்ணிலா திருந்தி வாழ ஆரம்பிச்சது உண்மைன்னு ப்ரூவ் பண்றதுக்கு என்னை விட பெரிய சாட்சி வேற யாரும் இருக்க முடியாது மேம். என்ன சார் சொல்றீங்க? சார், என் பேரு வெண்ணிலா. உங்க குழந்தை இப்போ என்கிட்ட தான் இருக்கு. உங்க குழந்தைய கடத்தினவங்களும் இப்போ என் கூட தான் இருக்காங்க. நீங்க உடனே கிளம்பி நான் சொல்ற இடத்துக்கு வாங்க. குழந்தைக்கு ஆசைப்பட்டுதான், அதுவும் எனக்காக தான் அவர் இப்படி பண்ணாரு. இந்தாங்க உங்க குழந்தை, போய் உங்க ஒய்ஃப் கிட்ட கொடுங்க. கடவுளே,